ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். கடந்த கிழமை 7,200 ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது RESP சம்பந்தமாக நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க. நிறைய பேர் உங்களோட டவுட்டோட கேட்டுருக்குறீங்க. டிக்டாக் பேஜில் நிறைய பேர் ஆதரவு வந்துடுறீங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த முறை நாங்கள் எல்லாருக்கும் பிரயோசனமான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போகிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் 2-3 வேலை செய்கிறோம். எவ்வளவுதான் உழைச்சி இந்த வாழ்க்கை செலவை கொண்டு போயிடாம இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையில் இந்த வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தா இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது இந்த வாழ்க்கை செலவுகள் எப்பவும் அதிகரித்து கொண்டு போகுது. ஆனால் எங்களுக்கு வார வருமானம் அதுக்கு போதாததாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும். முதல்ல நாங்கள் இதை 2-3 விஷயங்களாக பார்ப்போம். இந்த செலவுகளை எப்படி கொஞ்சம் குறைப்போம், எப்படி வருமானத்தை எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். செலவுகளை குறைச்சி கொண்டாலே வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றது என்னுடைய தாட். அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் உண்டு. கனடாவில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க எல்லாரும். மெஜாரிட்டியான ஆட்கள் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அதை கட்டாமல் மாதம் அவங்க கேட்குற அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதை சுத்தமாக இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. முழு பேமெண்ட்டையும் செலுத்திட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்தையும் நீங்கள் பே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண வேணும். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாமல் இது எப்போவுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு மாதம் எவ்வளவு செலவழிகிறதுன்றது கூட தெரியாது. மற்ற வருமானத்துக்கான செலவு போய் கொண்டிருக்குதான்னு கூட தெரியல. கிரெடிட் கார்டு நிரம்பினா பிறகு தான் உங்களுக்கு விழிப்புணர்வே வருது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது இந்த கிரெடிட் கார்டில் போகிற எக்ஸ்பென்ஸை தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கு மிகவும் அதிகமான அளவு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி கொண்டுருவீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 500 வரையும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமென்று நான் நம்புகிறேன். இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. சின்ன பொருட்களாக இருந்தால் உதாரணத்துக்கு போகணும்னா லேப்டாப் அப்படின்னு சொல்லி இஎம்ஐயில் வாங்கிக்கல. நீங்கள் சின்ன பேமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பொருளை விட நீங்கள் நிறைய அளவு காசை பே பண்ண வேண்டியிருக்கும். மாத செலவுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை இந்த இஎம்ஐயில் வாங்குறதை தவிர்த்து கொள்ளணும். உதாரணத்துக்கு ஃபோன் உண்டு, உங்களோட நல்ல ஃபோன் இருக்குது. இந்த முறைக்கு ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்திருக்குன்னு சொன்னால் அடுத்த ஜெனரேஷன் மாற்றணும். தேவையில்லை. உங்களால் ஏபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ட்ரெண்டுக்காக வாழக்கூடாது. 3வது விஷயம், நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மாதம் நீங்கள் என்னென்ன செலவுகளை செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நோட் புக்கில் அல்லது ஃபோனில் நோட் பேட் இருக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளலாம். ஈவன் ஒரு $2 காஃபியாக இருந்தால் கூட நீங்கள் அதை எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதம் முடியல நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க, எந்த ரூட்டில் செலவுகள் போய்கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது வீண் செலவுகளை செலவழித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று நீங்கள் எப்போவுமே சேவிங்கில் வச்சுருக்க வேணும். உதாரணமாக இடையில வேலை இல்லாமல் போகலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு மருத்துவ செலவு கொண்டு வரலாம். அப்படியான தேவைகளுக்கு எப்போவும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேவிங்கில் வச்சுருக்கீங்கள அந்த ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட மாத இன்கமில் நீங்கள் அதை செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. ஆகவே அப்படி ஒரு பெரிய ஒரு செலவு மாத இன்கமில் வரைக்கல. நீங்கள் மற்ற எல்லாத்தையும் கிரெடிட் கார்டில் கடனுக்கு வாங்க வேண்டிய தேவை, ஒரு அதனை இன்ட்ரெஸ்ட்டில் பே பண்ண வேண்டிய தேவையில் இருக்குது. ஆகவே எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் எப்போவுமே சேமிக்க வேணும். அப்படின்னு சேமிக்கைகளை டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கௌண்ட் TFSAல சேமித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் உழைக்கிறதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையும் இல்லை. அதில் சேமிக்கிற பணத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையும் இருக்காது. சின்ன நாங்கள் இந்த இவ்வாறு சேமிக்கிற இந்த பணங்கள்லாம் உங்களோட மாத செலவை மிகப்பெரிய அளவில் கொண்டோலுக்கு கொண்டு வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை நம்பவும் மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் $100 to $200 உங்களுக்கு சேவிங் ஒரு முதலாவது மாதத்துலேயே வரும். கட்டாயம் நீங்கள் அதை நம்புங்க. அடுத்ததாக இந்த டாபிக்லேயே மிகப்பெரிய அளவில் கதைக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் டேக்ஸ் செய்வது. கனடாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரலுக்கு முதல் டேக்ஸ் செய்ய வேணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டேக்ஸ் செய்யல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் செய்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு லோ இன்கம், எனக்கு இன்கம் இல்லை, அதால் நான் டேக்ஸ் செய்ய வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருக்காங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையாக நான் இந்த கனடாவுக்கு மிக குறுகிய காலம் இருந்தாலும் நான் இந்த ஒப்சர்வேஷனில் இதை அறிஞ்சு கொண்டிருக்கேன்.
லோ இன்கமாக இருந்தால் தான் நீங்கள் கட்டாயம் டேக்ஸ் செய்ய வேணும். என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டை தந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது வந்து நிறைய கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்டால் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு அனுவலாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜிஎஸ்டி கிரெடிட். இப்போ ஒன்டாரியோவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோ ட்ரில்லியம் பேமெண்ட், அடுத்தது கார்பன் ரிபேட் முதல் வழங்கியிருந்தவங்க, அடுத்தது வந்து கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட்னு சொல்லி இதை நீங்கள் கிட்டத்தட்ட 80% மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். வந்து சைல்டு பெனிஃபிட் மயோரிட்டி நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. கிளைமேட் ரிபேட்னு சொல்லி கூட இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டேக்ஸ் செய்கிறாக்களும் வந்து சில நேரம் மிஸ் பண்ண விடுறதை நான் ஒப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த முறை நீங்கள் டேக்ஸ் செய்யல வந்து இந்த விஷயத்தையும் நாங்கள் செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லி நீங்களாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி அது கொமனாக செய்வாங்க. இந்த சிடபிள்யூபி அதாவது வந்து கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் இதை நீங்கள் வந்து டேக்ஸில் ரிக்வெஸ்ட் பண்ணினா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு இதை தருவாங்க. இப்போ ரீசெண்டாக அதை பே பண்ணி கொண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு $1,800 $2,500 வரைக்கும் அவங்க தர்றாங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. வருஷத்துக்கு 3 தடவை அதை பே பண்ணி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, $2,500 ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு $800 $1,000 வேறு சிங்கிள் பர்சனாக இருந்தா இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னு சொன்னால் டேக்ஸை வந்து ப்ராப்பராக செய்யாதால, அடுத்தது டேக்ஸை செய்யாமல் விடுறதால, அடுத்தது இப்போ நீங்கள் லோ இன்கம்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க வட்டின்னு அந்த டேக்ஸையும் வந்து திருப்ப தர்றாங்க. அப்போ நீங்கள் டேக்ஸ் செய்யாமல் விடுறதால நீங்கள் உங்களுக்கு லோ இன்கம் இருந்த என்று சொல்லி நீங்கள் சொல்லல அந்த வட்டின டேக்ஸும் ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட், அடுத்த ஒன்டாரியோவில் இருந்தீங்கன்னா ஒன்டாரியோ ட்ரில்லியம் பேமெண்ட், கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட், கிளைமேட் சேஞ்சுக்கு கூட பேமெண்ட் இருக்குங்க. உங்களுக்கு அது தெரியுமா தெரியல, அதை கூட நீங்கள் ஃபில் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த எப்போவுமே டேக்ஸ் ஃபில் பண்ணிக்கல நீங்கள் அவங்கள்ட்ட போய் பே பண்ணி தான் டேக்ஸ் செய்கிறீங்க. ஆகவே நீங்கள் கட்டாயம் கேள்வியை கேட்க வேணும். அவங்க எப்போவுமே அதுக்கு மாட்டேன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் கேட்குறதுக்கு பயப்படுறீங்க. கேட்டிங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்ச நீங்களா சொல்லி ஒவ்வொரு விடயங்களை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் ஒரு சரி பார்க்குறதாம இருக்குது. உங்களுக்கும் அந்த பெனிஃபிட் வந்து அடுத்த வருஷத்துக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு லோ இன்கமாக இருந்தால் ஒரு 4 பேர் போன்ற ஃபேமிலின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் $5,000 வரையும் கவர்மெண்ட்டை இருந்து இந்த பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. எப்போவுமே மிஸ் பண்ணாமல் முதல் வேலையாக நீங்கள் டேக்ஸை செய்ய வேணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இந்த முறை டேக்ஸ் செய்யல நான் சொன்ன மாதிரி கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட், கிளைமேட் பெனிஃபிட், அடுத்தது ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி, சைல்டு பெனிஃபிட் இதெல்லாம் எனக்கு வருமானு சொல்லி எகெயின் கேட்டுட்டு வாங்க. அடுத்த மிகவும் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் CRA அதாவது வந்து கனடா ரெஃப்யூஜி ஏஜென்சி என்று சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு பர்சனலும் வந்து உங்களோட சின்ன மரம் வச்சு திறந்து கொள்ள வேணும். அதில் நீங்கள் பார்த்து கொள்ளையிலும் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது, அதில் என்னென்ன வரையிலேன்னு சொல்லி அதையெல்லாம் நீங்கள் அதற்கூடாகவே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதில் சில நேரம் உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கனடா ரெவென்யூ ஏஜென்சி அக்கௌண்ட் அதாவது CRA அக்கௌண்ட்டை வந்து எவ்ரி இண்டிவிஜுவலும் வந்து உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது, என்னென்ன காசு வருது, என்னென்ன பெனிஃபிட் எங்களுக்கு இருக்குது, அதை நான் பராமரிக்கிறேன்றெல்லாம் அதில் பார்க்கலாம். ஆகவே முதல்ல டேக்ஸ் செய்யுங்க, அடுத்த CRA அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. எப்போவுமே வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டும் மெட்டாக்கள் வருது எனக்கு வருதுன்னு சொல்லல, எனக்கு ஏன் வரையிலேன்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்படி வரையிலேன்னு சொன்னால் உங்களோட டேக்ஸ் செஞ்சால் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் டிரெக்டாக கனடா ரெவென்யூ ஏஜென்சிகிட்ட கால் பண்ணி கதைக்கலாம். அந்த பெனிஃபிட் உங்களுக்கு தான் இருக்குது. அதை எப்போவும் மறந்து கொள்ளாமல் இருங்க. இவ்வாறு உங்களுக்கு வழங்குகின்ற கிரெடிட்ஸை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் எப்போதுமே அவங்க உங்களுக்கு தரப்போவதில்லை. நான் கடினமாக உழைச்சி கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களோட செலவுகள் இப்படி வளர்ந்து கொண்டு போகுதுன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் வர இப்படி சின்ன மிஸ்டேக், அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன செலவுகளை குறைக்கிற வழி, இப்படி டேக்ஸை பே பண்ணி கவர்மெண்ட்டிட்ட இருந்து பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொள்கிற இந்த வருமானங்களை விடுத்து நீங்கள் டெய்லி உழைக்கிறதும் வார பேச்செக்கு செலவுகளை செய்கிறதும் போதாதுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி கொண்டு போகிறீங்க.
இவ்வாறான சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் தான் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுமான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. கஷ்டப்படுறவன் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் மூட்டை தூக்குறவனும் கூலி வேலை செய்கிறவனும் இப்போ எந்த ஒரு உச்சத்தில் இருக்க வேண்டிய ஆட்கள். அப்படி என்று நான் அவையில் குறைவாக சொல்லல. கஷ்டப்படவும் வேணும், சிமாட்டாவும் யோசிக்க வேணும் சில விஷயங்களை. சிமாட்டா இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங், செலவுகளை குறைக்குது அப்படி இப்படின்னு சிமார்ட்டான திங்கிங் தான் உங்களை ரிச் ஆக்கும்ன்றதை எப்போவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் விட மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஒன்று நான் சொல்கிறேன், கடைசியாக கேட்டுக்கொடுங்க. நீங்கள் $20 ஒரு ஹவருக்கு $20 நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு 160 ஹவர்ஸ் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $3200 வருதுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் $3200 என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட செலவுகளை உயர்த்தி கொண்டு போவீங்க. இப்பொழுது உங்களுக்கு $2 அதிகரிக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 160 ஹவர்ஸுக்கு கிட்டத்தட்ட $300 ஒரு மாதம் அதிகரிக்கும்னு சொன்னால் நீங்கள் அந்த செலவை இன்னும் அதிகரித்து கொண்டு தான் போக பார்ப்பீர்கள். ஆனால் இங்கே தான் உங்களோட பெரிய பிழை இருக்குது. கனடாவை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களோட பே செக், டேக்ஸ், சிபிபி என்று சொல்லி இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் டிடக்ட் பண்ணி $3200 உழைக்கிற நீங்கள் $2600 தான் உங்களோட கையில் சேரும். விஜிலன்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்னு சொல்லி எல்லாம் டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஆகவே நான் $3200 உழைக்கிறேன்னு சொல்லி $3200 செலவிட வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கைக்கு வர போகிற பணம் $2600. அதாவது குரோஸ் பே $2600 தான் வரப்போகுது. ஆகவே உங்களோட செலவுகளை நீங்கள் துண்டு விழும் தொகையில் தான் வச்சிருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு குரோஸ் பே எவ்வளவு வருதோ அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட செலவுகளை வச்சு கொள்ள வேணும். $1 சம்பள அதிகரிப்பு வருதாக இருந்தால் அந்த $1 நீங்கள் அடுத்த முறைக்கு சேமிக்க தான் பார்க்கணும் இல்லையே. அதுக்கு அடுத்த செலவு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. கட்டாயம் இந்த விடயங்களை நீங்கள் எப்போ மறக்காமல் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கொண்டு லைஃப்பில் வரும்ன்றதை மறக்க வேண்டாம். தொடர்ந்து இவ்வாறான மேலும் பல வீடியோக்களுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.